ராஜியும் ரஞ்சிதாவும் என்ன ஏமாத்திட்டாங்க. இல்ல, நானே வழிய தேடி போய் ஏமாந்துட்டேன். அவர் ஜெயிலுக்கு போகாம இருக்கணும்னா டைவர்ஸ் நோட்டீஸ்ல கையெழுத்து போடுன்னு சொன்னா. கஸ்டடி கேஸ் பத்தியும் ரேணுகா அக்கா கொலை கேஸ் பத்தியும் வேற யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம், நானே முடிச்சு வச்சிடுறேன்னு சொன்னா. எனக்கு அந்த நேரத்துல வேற எதையும் யோசிக்க தோணல. அந்த சமயத்துல என் வாழ்க்கைய பத்தி மட்டும் நான் யோசிச்சா என்ன மாதிரி சுயநலக்காரி வேற யார் இருக்க முடியும்? வெண்பாவுக்கு என்னை விட அவர் முக்கியம்னு நான் நினைச்சேன். அதான் கையெழுத்து போட்டு பெட்டிஷன் அனுப்புனேன். ஆனா கடைசியில என்னையும் கோமாளி ஆக்கிட்டு அவன் நினைச்ச எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டா. இப்ப 3 பேரும் ஆளுக்கு ஒரு திசையில இருக்கிறோம். என்ன மல்லி, நீங்க முதல்ல எங்க யாராவது ஒருத்தர்கிட்ட யோசனை கேட்டுக்கலாம்ல. அன்னபூர்ணி அம்மா கிட்ட இதை பத்தி பேசியிருக்கலாம், இல்ல என்கிட்ட பேசியிருக்கலாம். எதுக்கு இவ்வளவு நேரா விஜய் பிரதர் கிட்டே பேசிருக்கலாமே. அவர் உங்க மேல எவ்வளவு பாசமா இருந்தார் தெரியுமா?